ஹல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தரை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். வெளியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தெரியாதவங்க, அவங்க இஷ்டம் போல் வாழ்கிறாங்க, எதை செஞ்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தைரியமாக எதை வேணாலும் அவங்க செய்கிறாங்கல்ல. அவங்க செய்கிறதுக்கான காரணம் என்ன? அவர்களுடைய துன்மார்க்கத்திற்கும் அவங்களுடைய பெரும் பாவங்களுக்கும் காரணம் என்ன? ஆமேன். எல்லோரும் கேட்டுச்சா? அப்போ எல்லாருமே சொல்லுங்களேன். ஆண்டவரை அறியாமல் இருக்கிறது தான் காரணம். வெளியில் இருக்கிற ஜனங்கள் எதனால் பாவம் பண்ணுறாங்க? ஆண்டவரை பற்றி அறியவில்லை. நமக்கு ஆண்டவரை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ சபைக்குள்ளே எந்த தப்பும் பாவமும் நடக்கிறது இல்லையா? நடக்குது. அப்போ ஏன் உள்ளே இருக்கிற ஜனங்களும் பாவம் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, அக்கிரமம் சபைக்குள்ளே ஏன் நடக்குது? தேவ பயம் இல்லை. நம்ம ஓப்னி பினகாஸ் ஏலியினுடைய மகன்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்து கொண்டிருந்த ஓப்னி பினகாஸ் எல்லாருக்கும் தெரியுமா? ஓப்னி பினகாஸ் ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்து கொண்டு இருக்கிறவங்க. ஆசாரியனுடைய தலைமை ஆசாரியனுடைய, அதாவது ஏலியினுடைய குமாரர்கள் 2 பேர். அவங்களும் ஆசரிப்பு கூடாரத்திலே எது இருக்காங்க. ஆனால் அவங்களும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக அவரை கோபமூட்டும் வகையில் நடந்து கொண்டாங்களா இல்லையா? ஏன் இதெல்லாம் நடக்குது? ஆனால் யோசேப்பை பார்க்குறோம். யோசேப்பும் கர்த்தரை அறிந்திருந்தார். அங்கே போத்திபாருடைய மனைவி பாவத்துக்கு உடன்படிம்படியாய் அங்கே கூப்பிட்றா. வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் யோசேப்பு விலகி ஓடி போகிறாரு. ரெண்டுக்கும் ஒரே காரணம்தான். வெளியில் இருக்கிறவங்க பாவம் செய்கிறதுக்கும் உள்ளே இருக்கவங்க பாவம் செய்கிறதுக்கும் ஒன்று தான், கர்த்தரை அறியாது இருக்கிறோம். அவங்க சுத்தமாக அறியாமல் இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிற நம்ம அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், அவருக்கு கனத்தை கொடுக்காமல் இருதயத்தில் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். யோசேப்பு தேவன் தன்னை பார்க்குறாருன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடி போகிறார். அந்த ஒரு அறிவு, தேவன் பார்க்கிறார் என்கிற அந்த அறிவு இருந்ததுனால தான் அந்த பாவத்திற்கு உடன்படாமல் விட்டு விலகி ஓடி போகிறார். அந்த பயம், தேவனை பற்றி, தேவனை அறிந்த, தேவன் பார்க்குறான்ற அந்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அப்போ பாவம் செய்கிறதுக்கும் நம்மளுடைய துணிகரங்களுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் என்ன? தேவனை குறித்ததான அறிவில்லாதது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றாறு போல தேவனை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்போ யோசேப்பு நம்ம பார்க்கும்போது அவனுடைய சூழ்நிலைக்கு, அவனுக்கு நேரிட்ட அந்த சோதனையின் போது தேவன் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, தேவன் என்னை காண்கிறார். எல்லாரும் வாயிலை தான் சொல்லுமா, தேவன் என்னை காண்கிறார். அந்த ஒரு அறிவுன்றது என்ன? தெரிந்து கொள்ளுகிறது தானே. தேவனை பற்றி நான் அறிந்து வைத்திருக்கிறது. தேவன் என்னை பார்க்குறார்ன்ற அந்த அறிவு இருந்தால் நம்ம பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம். யோசேப்பின் இடத்துல அந்த அறிவு இருந்ததுனால தான் எல்லா இடத்துலையும் என்ன, போத்திபாருடைய மனைவியில் வீட்டில் யாரும் இல்லைன்னாலும் தேவன் என்னை பார்க்குறார், அந்த ஒரு அறிவு இருக்கிறதுனால அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடி போகிறார். அந்த பயம் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும்படியாக தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறான். அதுதான் ஓசியாவுடைய புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆறாவது வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதனால சங்காரமாகறாங்களாம்? அறிவில்லாமையினால் சங்கரிக்கப்படுறாங்க. மேலே பார்த்தா உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரு, நானே உன்னை சங்காரம் பண்ணுவேன். இன்னொன்று சொல்கிறாரு, அறியாமையினால் சங்காரம் ஆகுறாங்க அப்படின்றாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற என்ன அறியாமைன்னா, இங்கிலீஷ் பைபிளை நம்ம பார்க்கும்போது என்னை குறித்த அறிவு அவர்களிடத்தில் இல்லை.
தேவன் இப்படிப்பட்டவர் என்கிறதான அந்த அறிவு அவரிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம 1வது வசனத்தில் கூட பார்க்குறோம். அதே 4வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குழிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேவனை பற்றிய அறிவு இல்லாதனால தான் அங்கே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை. அதுக்கு கீழே நம்ம வாசிப்போம்னா பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இவ்வளவு பாவத்துக்கு காரணம் என்ன? தேவனை குறித்ததான அறிவு அவர்களிடத்தில் இல்லாதிருக்கிறது. இதுவே நம்ம ரோமர் புஸ்தகத்தில் இதே பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். ரோமர் 1வது அதிகாரத்தில் ரோமர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனை குறித்து அறிவது, அவரை பற்றி எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆல்ரெடி எல்லாருக்குமே அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எதன் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கார் அப்படின்னா, இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிறதான இந்த சகல அந்த 20வது வசனத்தை கூட நாம் பார்க்குறோம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினால். இந்த உலகம் உண்டாயிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யாருடைய வல்லமை பார்க்குறோம்? தேவனுடைய வல்லமையை பார்க்குறோம், அவருடைய மகத்துவத்தை பார்க்குறோம். அப்போ யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை பார்க்கும்போது நம்மெல்லாம் தெரிந்து உள்ளே வந்திருக்கிறோம், தேவனை அறிந்து உள்ளே வந்திருக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் சபைக்குள்ளே வந்தவங்களுக்கு பாவம் எங்கே இருக்கான்? வெளியில் இருக்கிறவங்க பாவத்தை தைரியமாக வெளிப்படையாக செய்வாங்க, வெளியரங்கமாக செய்வாங்க. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரியவர்களும் மற்ற விசுவாசிகளும் நம்மளுடைய பாவங்கள்லாம் எங்கே இருக்குது? இந்த வசனத்திலே இருக்கு பாருங்க. ஆமேன். எங்கே இருக்கு? சிந்தையில், இருதயத்தில் இருக்குது. அதனால தான் அவருடைய இருதயம்லாம் இருளடைந்தது. அதனால தான் இருதயத்தில் நம்ம பாவம் செய்கிறது நிமித்தமாய் கூட அவரை தேவனென்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறது நிமித்தமாக தேவனை அவர்களை எங்கே ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம 28வது வசனத்தில் பார்க்குறோம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் ஆதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பின்னாடி வர்ற சகலவிதமான அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், இப்படி வர்ற எல்லா காரியமும் நம்ம ஓசியால் வாசித்தோம். அவங்க தேவனை அறியலை, அதனால அவங்களுடைய தேசத்தில் இந்த விதமான பாவங்கள்லாம் இருந்து சொல்லி பார்த்தோம். அதே போல் இங்கேயும் நம்ம பார்க்குறோம், தேவனை அறியும் அறிவை அவர்களுக்கு பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடினால தேவனே அவங்கள கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாராம். வெளியில் இருக்கவங்க பாவத்தை கொலையானாலும் கொள்ளையானாலும் வெளியில் தைரியமாக செய்வாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற நம்மெல்லாம் எப்படி செய்கிறோன்னா, விபச்சாரமானாலும் எல்லாத்தையும் இருதயத்தில் நம்ம செய்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம இருதயம்தான் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்ருக்கு. அப்போ நம்ம விபச்சாரம் செய்கிறதா இருந்தாலும், வேசித்தனம் பண்ணுறதா இருந்தாலும் எங்கே பண்ணுறோம்? இருதயத்தில் பண்ணுறோம். இன்னொன்று, அவரை தேவனென்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம். அப்படின்னா தேவன்தான் எல்லாவற்றிற்கும் பெரியவர் என்கிறதான அறிவு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய கவலைகளையும் நம்மளுடைய சூழ்நிலைகளை அதை காட்டிலும், நம்மளுடைய தேவைகளை தேவனை காட்டிலும் உயர்த்தி வைத்து விடுகிறோம். தேவனை காட்டிலும் உயர்ந்திருக்கிற எதுவானாலும், தேவனை காட்டிலும் நம்மளுடைய இருதயத்தில் வேறு எதுக்காவது முக்கியமான இடத்தை
ஏதாவது முக்கியமான இடத்த நம்ம வேறு எதுக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுதான் விக்கிரக ஆராதனை, அதுதான் வேசித்தனமாக இருக்குது. விக்கிரக ஆராதனை தானே வேசித்தனம், அதுதான். இது எல்லாமே எங்கே இருக்குது? நம்மளுடைய இருதயங்களில் இருக்குது. நம்ம தேவனை அவரை தேவனன்னு சொல்லி மகிமைப்படுத்தாமல் நம்ம வாய்களை இறுக்கி மூடிக்கொண்டு இருப்போமானால், நம்ம அநேக நேரங்களில் ஆராதனையில் உட்காந்துருப்போம், ஆனாலும் நம்மளால் வாய்வே திறக்க முடியாது. அவ்வளவுக்கு கவலைகள், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் தான் நம்மளை அப்படியே இறுக பிடிச்சிக்கிட்டு நம்மளை வாய்வே திறக்க விடாமல், நம்ம தேவனையே மகிமைப்படுத்த முடியாமல் அடக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன், இருக்கா இல்லையா? நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா எந்த கவலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளானாலும், எவ்வளவு பெரிய மழையாக இருந்தாலும் நம்ம அவையெல்லாம் சின்ன, நமக்கு இருக்கிற இந்த கடுகு அளவு விசுவாசத்தை வைத்து அப்பால போன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோமா? நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் தான் பெரியவரே தவிர, ஹல்லேலூயா, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் மிகவும் சிறிது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய சந்நிதியில் வரும்பொழுது தேவனை மகிமைப்படுத்தாமல் அந்த பிரச்சனைகளே நினச்சிட்ருக்கோம். ஆராதனை வேளையில் அந்த பிரச்சனைகளும், நமக்கு இருக்கிற போராட்டங்களும், நமக்கு இருக்கிற தேவைகளும் தான் நம்ம மண்டையிலே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம எதை ஆராதனை செய்கிறோம்? நம்ம பிரச்சனை, நம்ம போராட்டம், நம்ம தேவை, இதுகளையே தான் நம்ம ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவனை ஆராதிக்கலை. அப்போ இங்கே நம்ம தேவனை ஆராதிக்காமல் அவரை தேவன்னு சொல்லி அறிந்திருக்கிறோம், அவருடைய வல்லமையெல்லாம் பற்றி நமக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தோம் அந்த பிரச்சனைகளை பெரிதாக நினைத்து கொண்டு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவனை சிறிதாக்கி விடுக்கிறோம். பிரச்சனையை பெருசாக மலை போல் நம்ம எண்ணிக்கிட்டு ஆண்டவரை எதுக்கும் உதவாதவர், நம்மளுடைய பிரச்சனைக்கெல்லாம் அவர் ஆகாதவர் போல் அவர் ஓரத்தில் தள்ளி வச்சிட்றோம். அதனால தான் அவரை தேவன் சொல்லி மகிமைப்படுத்தாமல், அவருக்கு இடம் கொடுக்காமல், நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படும்படி அவருக்கு இடம் கொடுக்காதிருக்கிறதுனாலே அவரே நம்மை நம்மளுடைய இருதயத்தை கேடான சிந்தனைகளுக்கு விட்டு போடுகிறார். அப்படி விட்டு போடும் பொழுது தான் நம்மளுடைய இருதயத்தில் பாவங்களும், இந்த கொலைகள், வேசித்தனம் எல்லாமே பெருகுகிறது. ஹல்லேலூயா. புரிகிறது அப்படின்னு சொல்லுறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்தில் எதை வைத்து நம்ம ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனை அறிந்து கொண்டு இருக்கிற நாம், தேவனுடைய வல்லமையை புரிந்து வைத்து கொண்டு இருக்கிற நாம், தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அநேக இடங்களில் நம்ம நிறையா தடவை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தேவனை பற்றி தெரியும், இருந்தாலும் அவங்க எத்தனையோ இடங்களில் தேவனுக்கான இடத்தை, அவர் அற்புதம் செய்கிறதற்கான இடத்தை கொடுக்காமல், அவருக்கான மகிமையை செலுத்தாமல் விட்டு விடுகிறத பார்க்குறோம். ஒரு இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியோட ஆரம்ப காலத்தில் ஒரு யுத்தம் கூட நடக்கிறது. அந்த யுத்தத்தில் பார்த்தா சண்டைக்கு போகிறாங்க, ஃபஸ்ட்டு தடவை தோத்துடுறாங்க, அம்பிட்டு பேரையும் அடித்து கொலை பண்ணுறாங்க. யார்? பெலிஸ்தியர்கள். அவங்களுடைய கை ஓங்கிருச்சு, இஸ்ரவேலருடைய கை முடங்கி போச்சு, அவங்க தோற்று போயிட்டாங்க. என்னடா காரணம்னு பார்த்தா, உடன்படிக்கை பெட்டி நம்ம இடத்துல இல்லை, அதை கொண்டு வாங்கடா அப்படின்ட்டு பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் ஒரே ஆர்ப்பரிப்பு, சந்தோஷம், அங்கிட்டு இங்கிட்டு துள்ளி குதிக்கிறாங்க. அங்கிட்டு ஆப்போசிட் டீமு பெலிஸ்தர் பார்க்குறாங்க, என்னடா அங்கே பயங்கரமான சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கலங்குறாங்க. என்னென்ன கேட்கும்போது, அங்கே தேவன் அவர்கள் நடுவில் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இவங்க பயந்துட்டு, ஐயோ அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லி தேவனை புகழ்ந்து சொல்கிறாங்க. அங்கே எதிர் டீம் யார்? பெலிஸ்தியர்கள். இஸ்ரவேலர்கள் தேவனையே மறந்து உடன்படிக்கை பெட்டியவே அங்கே கொண்டு வராதவங்க, இது வரைக்கும் தங்களை நம்பி போருக்கு போனாங்க. ஆனால் இங்கே தேவன் அவர்களிடத்தில் நடுவில் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லவுமே அவங்க பயந்து நடுங்கி, அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து சொல்கிறாங்க. எகிப்து தேசத்தில் ஜனங்களெல்லாம் வாதிகள்னால் துன்பப்படுத்தினாரே, அவருக்கு முன்னாடி நாங்களாம் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் போருக்கு போகிறாங்க. தேவனை எதிர்த்து இல்லை, இஸ்ரேல் ஜனங்களை எதிர்த்து. இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்க தவிர ஆண்டவருக்குரிய பயம் இல்லை, ஆண்டவரை குறித்த சரியான ஒரு அறிவு இல்லை. ஆனால் மறுபடியும் யார் ஜெயிக்கிறா? பெலிஸ்தியர்களுடைய கை மறுபடியும் அங்கே ஓங்குகிறத பார்க்குறோம். கர்த்தருடைய
கர்த்தரை பற்றிதான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறோம். நம்ம வாசித்த சங்கீத பகுதியில் கூட நம்ம பார்க்குறோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 46வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவரை நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னா யுத்தத்தில் போகிற நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா யுத்தம் பண்ணுகிறது நாம் அல்ல, கர்த்தர். எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்கிற அந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம பயப்படுவோமா? மேலே இருக்கு பாருங்க, பூமியே அதிர்ந்தாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் சொல்லுங்க, நாம் பயப்படும். ஏன் அப்படின்னா எதனால பயப்பட மாட்டோம்? தேவன் நம்மோட இருக்கிறார் என்கிற அந்த அறிவு, தேவனை பற்றி அறிவு இருக்கும்னா நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம். அதுதான் கீழே பார்க்குறோம், தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும்போது தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் மைய வசனமாக இருக்கிறது. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவைகள் மலை போல இருந்தாலும் அதுக்கும் மேலே ஆண்டவர் உயர்ந்திருக்கிறார். நம்ம பிரச்சனை நேஷ்னல் அளவில் இருந்தாலும் கூட அதுக்கும் மேலே நான் பெருசுன்னு, அதுக்கும் மேலேயும் நான் உயர்ந்திருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுடைய பிரச்சனைகளை, ரொம்ப சின்ன பிரச்சனைகளை கூட நம்ம என்னவா நினைக்கிறோம்? பெருசாக நினைக்கிறோம், பெரும் மலைகளை போல் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலேயும் நான் உயர்ந்திருப்பேன். நீ எந்த அளவுக்கு உன் பிரச்சனையை நினைக்கிறையோ அதை காட்டிலையும் நான் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ நம்மை தேவனை அறிகிற அறிவில் நாம் எப்படி இருக்கிறோன்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனை குறித்து அறிந்திருக்கிறோமானால் அவருக்கான மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அவர் நம்மளுடைய வாழ்விலே மகிமைப்படும்படியான இடத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லாது இருப்போமானால் அதனால தான் நம்மளுடைய இருதயங்களில் பொல்லாத பாவ சிந்தனைகளும் வேதனைகளும் வர்றதுக்கு காரணமே நம்ம தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறது தான், அவருக்கான கணத்தை கொடுக்காது இருக்கிறது தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவைகளை காட்டிலும் யார் பெரியவர்? கர்த்தர் பெரியவர். நம்மளுடைய சூழ்நிலைகளை காட்டிலும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, தேவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், சூழ்நிலைகளை காட்டிலும் நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அந்த கர்த்தரை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னோட இந்த கர்த்தருடைய புஸ்தகத்தில் நம்ம தேடி வாசிக்கணும். அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றின அறிவு நாம் விழுந்து போகாதபடிக்கு, நாம் சங்காரம் ஆகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். ஆமேன். நம்ம சங்காரம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அறிவு இல்லாதனால தான் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அதாவது ஒரிஜினலில் எப்படி போட்டிருக்குன்னா வெட்டுப்பட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வெட்டுப்பட்டு போகிறது எங்கே வெட்டுப்பட்டு போவாங்க? துண்டிக்கப்படுறாங்கன்னா போரில் தான் வெட்டுப்பட்டு போகிறாங்க. நம்ம சங்கீதம் 46வது அதிகாரத்தில் நம்ம ஃபுல்லாக வாசிக்கும்போது அங்கே யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அப்போ கர்த்தரை குறித்த அறிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம யுத்தத்துக்கு பயப்பட மாட்டோம், எதுலேயும் நம்ம சங்காரமாக மாட்டோம். கர்த்தரை நம்ம தெரிந்திருக்கிறதுனால தான் இப்போ நித்திய மரணத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்கப்பட்டு இருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறோமா? ஆமீன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நித்திய மரணத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு இருக்கிறார். இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக நம் வாஞ்சையாய் நம்மளுடைய இருதயத்தை செலுத்துவோம். அவரை அறிகிற அறிவினாலே நம் இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கட்டும். அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவோம். அவரையே நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான
தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்களும் வந்து விடுகிறது. ஆமென். வருகிறதா வரலையா? நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நாம் அதை போய் அதை செய்கிறோமோ இல்லையோ, நம்மளை தேடி என்ன செஞ்சிருது? வந்து விடுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அதாவது என்னுடைய சிந்தனையை என்ன செய்ய முடியல? சொல்லுங்கள். சிந்தனை என்ன செய்ய முடியல? கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தாறுமாறாக என்ன செய்யுது? சிந்திக்குது. அசுத்தமாக சிந்திக்கிறது. அசிங்கமாக என்ன செய்யுது? அசுத்தமானதையே சிந்திக்குது. நான் அதை மேற்கொள்ளணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியல அப்படிங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நல்லதை தான் சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்மையானவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, உண்மை உள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, அன்புள்ளவைகளை, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யுது? சொல்லுங்க. என் புத்தி அப்படித்தான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்னா முடிவு பண்ணிடுறோம். அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் அவர்களை 28 கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா கேடான சிந்தைக்கு ஒரு சிந்தையை, ஒரு மனிதனுடைய நினைவை தேவன் ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா அது எதை சிந்திக்கும்? தான் தப்பு செய்கிறான், அவனுக்கு தப்புன்னு தெரியாது, தெரிஞ்சாலுமே அது உறுத்தாது. கேடான சிந்தையாக வருது, நமக்கு தானே உறுத்துது, தெரியுது, தப்புன்னு தெரியுது, ஆனாலும் அதை மேற்கொள்ள முடியலை. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா தேவன் ஏன் அவங்கள அந்த மாதிரி மோசமான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்? அவங்களுடைய சரீரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுக்கு மேலே அந்த இதெல்லாம் நீங்கள் வாசிக்கலை. 26 வாசிங்க. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்தின்படி அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார். பெண்களும் அப்படிப்பட்டதான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் இந்த மாதிரி காரியங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. நாம் அந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கிற காலம், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொம்பளை பிள்ளைய சொல்லுவாங்க, ஏன் பிள்ளைகளா பள்ளிக்கூடம் விட்ட உடனே நேராக என்ன செஞ்சிடணும்? வீட்டுக்கு போயிடணும். பொம்பளை பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நேராக என்ன செஞ்சிரு? வீட்டுக்கு போயிரு. எங்கனையாவது எவனாவது நின்று கண்ணடிச்சுக்கிட்டு இருப்பான். பிறகு என்ன செய்வான்? லவ் லெட்ரு கொடுப்பான். உன்னைய பின்னாடியே என்ன செய்வான்? உன்னைய பார்ப்பான். அப்படி இப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த நாட்களில் லெட்ரு தானே, வேறு வழி இல்லைல்ல, போனெல்லாம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், நம்ம காலத்தில் பேசுகிறோம். ஆமென். இந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒழுங்காக என்ன செய்யுது? உனக்கு முதல் பெல் அடித்த உடனே பொம்பளை பிள்ளைகளும் என்ன செஞ்சிடணும்? 2 பெல் அடிப்பாங்க 10 நிமிஷம் முன்ன பின்ன. மொதல் பெல் அடித்த உடனே பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? வீட்டுக்கு போயிடணும். அவங்க திருன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. 2வது பெல் அடித்த உடனே 10 நிமிஷம் ஜென்னு அடித்த உடனே ஆம்பளை பையங்க போவாங்க. இவங்க அந்த ஒரு சில சில்லறைகள் என்ன செய்வாங்கன்னாக்கும் வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் அதுக்குள்ளே எல்லாம் அதாவது வீடுகளுக்கு என்ன செஞ்சிடும்? போயிடும். இவங்க மிகுந்த ஏமாற்றத்தோடு தங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி நான் அந்த ஒரு 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 இதை ஒரு சகோதரியவோ ஒரு சகோதரியை ஒரு பையன் பார்க்கணும் அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அது ரொம்ப கஷ்டம். அதை பேசுறதுக்கு பல வருஷங்கள் ட்ரை பண்ணணும். அப்படி இருக்கும். என்னன்னா பொம்பளை பிள்ளைய அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து இப்போ என்னன்னா மாற்றி பெல் அடிக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்படின்னா என்னது? முதல் பெல்லு ஆம்பளைகளுக்கு, அடே தம்பிகளா ஓடி போயிருங்கடா. இவங்க ஓடுவாங்களா? இவங்க சந்து வந்தெல்லாம் நிற்கிறாங்க. இந்த திருட்டு பேக என்னன்னா இவங்க சும்மா இருந்தாலும் கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு எஸ்எம்எஸ்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இன்னைக்கு எஸ்எம்எஸ்ல பேசுகிறாங்க தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல்.
அவங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டே எஸ்எம்எஸில் பேசுகிறாங்க. பிள்ளை ரொம்ப பரிசுத்தத்தில் வளர்ந்துருக்கான்னு இவங்க நினைக்காவோ. புரியுதா உங்களுக்கு? சிந்தை எப்படி இருக்குது? சிந்தை கேடு. எத்தனை குடும்பத்தில் இந்த எஸ்எம்எஸ்னாலையும் இந்த செல்லுனாலையும் குடும்பத்தில் பிரிவு வந்திருக்கு தெரியுமா? புருஷனுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்கிறதே கிடையாது, குட் மார்னிங் சொல்கிறதே கிடையாது. 2 பேருக்கும் செல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவருக்கும் இருக்குது, இவருக்கும் இருக்குது. காலையில் எஞ்ச உடனே குட் மார்னிங் அப்படின்னு ஒரு அனுப்புனா என்ன பார்த்து சொல்ல முடியாட்டி, ஆனால் எவனுக்கும் அனுப்புறது. புரியுதா உங்களுக்கு? எவனுக்கும் அனுப்புறது. யார் யாருக்கோ என்ன செய்யறது? அனுப்புறது. அவர் ஒரு குட் மார்னிங் அனுப்ப, இவர் ஒரு குட் மார்னிங் அனுப்ப, பிறகு அவர் ஒரு வாழ்த்து சொல்ல, பிறகு இவங்க ஒரு வாழ்த்து சொல்ல, இப்படியே வந்து என்ன ஆயிருதுன்னாகும். எப்படி? நேரம் கடந்தா கூட பரவாயில்ல, போய் தொலையுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையே தொலைஞ்சிருது. ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்க. இந்த சிந்தை ஏன் வருது? நான் அதுக்குத்தான் சொல்றேன். இந்த தவறான சிந்தை அங்க சொல்லப்படு, பெண்களும் தங்கள் சுபாவத்தின்படி அப்படின்னு சொல்லப்படு, சுபாவத்துக்கு விரோதமான அனுபவங்களை ஏன் அப்படி வந்துருச்சு அப்படின்னா, தேவனை பற்றி கொண்டிருக்க. அப்படியே சொல்லப்பட்டிருக்கா? 28 அப்படி சொல்லப்பட்டிருக்கா? தேவனை அறியும் அறிவை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை குறித்ததான அறிகிற அறிவை பிடித்து கொண்டு அதிலேயே முன்னேற பிடிக்காம போதும் ஏசினார். காலையில் ஒரு 4 வசனம் படித்தோமா, ஒரு சோதரம் ஆண்டவரே போகிறோம் வர்றோம் பார்த்துக்கொள்ளும் எல்லாம் உங்களுடைய கையில். சிறிய ஜெபத்துக்கு பெரிய பதிலை தந்து என்னை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமானது. என்ன எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கிற பார்த்தனா, எல்லாம் எங்கள் ஜெபத்தையும் நீங்கள் சொல்கிறது மாதிரியே இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? நாங்கள் ஜெபம் பண்ணுறதையே நீங்கள் சொல்கிறீங்களே, அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதையும் சொல்லுவார் ஆவியான. நான் அப்புறம் உங்களை ஜெபம் வீட்டில் வந்து எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நானாக வந்து பார்க்குறேன், ஆவியானவர் பார்க்குறார். அல்லேலூயா. அப்படின்னா தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டு நாம தான் என்ன செய்யணும் சொல்லுங்க? அதுல தொடர்ந்து நாம தான் முயற்சி பண்ணி நிக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 26. ஏசாயா 26 1 வாசிங்க. 1 தானே? ஏசாயா 26 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். என்னதுங்க? உறுதியாய். எல்லாரும் வாசிங்க. உம்மை எல்லாம் வாசிங்க. இதை பார்த்து டிஸ்பிளே பார்த்துனாலும் வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட கைகளை உடையவன். இல்ல, மனதை உடையவன். எனக்கு கைகள்னே வருது. உங்களுக்கு எப்படி தெரியுது? அங்க எப்படி போட்டிருக்கு? அது என்ன மனசு பற்றிக்கிடுமா? சில மனசை வேற ஒன்று பற்றிக்கிடுது. அல்லேலூயா. மனசை எது பற்றிக்கிடுச்சு? மனசும் பற்றிக்கிடுச்சு. மனசை வேற ஒன்று பற்றிக்கிடுச்சு. நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையினால தப்பிச்சதுனால சொல்கிறேன். நானும் உங்களை மாதிரி தானே எல்லாம் சின்ன பிள்ளைகளை மாதிரி சின்ன பிள்ளையாக இருந்து வாலிப பிள்ளையாக இருந்து கல்யாணத்தை முடிச்சு அப்படி தானே வந்திருக்கிறோம். 50 வயசு திடீர்னு ஆண்டவர் ஸ்கிப் பண்ணியா கொண்டு வர்றாரு. அந்த நாட்கள்லையும் இதே போராட்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. என்ன இந்த நாட்களில் என்ன இருக்குது அப்படின்னா, செல்ஃபோன் தொடர்பு கொள்றதுக்கு இருக்குது. அவங்க வீட்டில் இருந்தாலும் இவங்க வீட்டில் இருந்தாலும் நேரடியாக என்ன செய்வாங்க, பார்க்கலாம், பேசலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இவங்க படத்தை அனுப்பலாம், அவங்க படத்தை அனுப்பலாம். அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகள் அந்த காலத்தில் ஒன்றும் முடியாது. அப்படிப்பட்ட காலத்திலையும் கர்த்தருடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். வேணா 14 வயசில் முடிஞ்சு 15 பிறக்கும் போதே ரட்சிக்கப்பட்டதுனால தெய்வத்தை குறித்த பயம் இருந்தது, தேவ சித்தம் செய்யணுங்கிற ஆசை இருந்தது, அதனால் தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு ஆண்டவரை குறித்ததான பயமே என்ன இல்லை,
இல்லை. மனசுல, அதுவும் குறிப்பா சொல்றேன், இந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு சுத்தமா கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஜெனரேஷன், அதாவது ஒரு கிறிஸ்தவ தாயாருக்கும் கிறிஸ்தவ தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குரிய பயமே கிடையாது. ரொம்ப முதல் தலைமுறை, முதலாவது கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. நான் கேள்விப்படுகிற ஒரு சில காரியங்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டுகளில், ஃபாரினில், ஜெர்மன், லண்டன், அதாவது இங்கிலாந்து, இந்த மாதிரி அமெரிக்கா, கனடா, அதாவது கிறிஸ்தவ தேசங்கள்னு சொல்லப்படுறது. என்னது? கிறிஸ்டியன் நேஷன். அவைகளில் அது கிறிஸ்தவ தேசமாக இருக்கும். அங்கே பைபிள் தான் முக்கியமான காரியம். எல்லாருடைய பேரும் டேனியல்னு இருக்கும், டேவிட்னு இருக்கும், ஷாரான்னு இருக்கும், தெபோரான்னு இருக்கும். எல்லாமே இப்படி இங்கே மாதிரி காக்கா முக்கான்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் பைபிள் நேம்தே இருக்கும். அப்படிப்பட்ட தேசத்திலே இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்லது கர்த்தரை தேடுகிற உணர்வு, தேவனுடைய சமூகத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், வசனத்தை வாசிக்கணும், தனிப்பட்ட ஜெபத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் ஜெபத்தில் அவனோடு இருக்கணும், அப்படிப்பட்ட அனுபவம் 3% 4% கூட இல்லை. நேசன், கிறிஸ்டியன் நேசன், கிறிஸ்தவ தேசங்களில். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் அவங்க தங்கள் சொத்துக்களையும் தங்களுடைய ஆஸ்திகளையும் விற்று கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து சுவிசேஷத்தை பரப்பினார்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. சொந்த வீடுகளையும் நிலங்களையும் விற்று ஊழியத்திற்காக கொடுத்து எப்படியாயிலும் பரலோக ராஜ்யத்துக்கு அவங்கெல்லாம் வரணுமேன்னு சொல்லி அப்படிப்பட்ட தியாகம் செஞ்சவங்களை கர்த்தர் பிளஸ் பண்ணி வச்சாரு. பிள்ளைகள் எல்லாம் நாசமா போச்சு. பிள்ளைகள் எல்லாம் என்னாச்சு? கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு தூரமாக போய் ஒரே எனக்கு என்னன்னா, அவங்களுடைய பேட்டிகள்லாம் என்னன்னா, எந்த கஷ்டமும் படக்கூடாது, மனசு என்ன விரும்புதோ அதை செய்யணும், மனசு சந்தோஷமா இருக்கணும், மனசை சந்தோஷமா வச்சுக்கிடணும், எதுவுமே அதுக்கு வேண்டான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது நினைக்கிறதெல்லாம் செய்ய விட்டா முடிவில் என்ன தெரியுமா? இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறேன், இப்போ நிலவரத்தில் இங்கிலாந்து, அமெரிக்காவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் நான் உங்கள்கிட்ட முன்னமே இதை கேட்டுக்கிறேன். நம்ம பெரிய ஊர் எடுத்துக்கோங்க. பெரிய ஊர் மதுரை இருக்குது, தூங்கா நகரம் இல்லையா? அதில் தூங்க மாட்டாங்க பெரும்பாலும். எந்நேரம் போனாலும் ஆள் போக்குவரத்து. அதே மாதிரி மதுரை, திருச்சி, அந்த மெட்ராஸ் எல்லாம் எந்நேரமும் ஆட்கள் போக்குவரத்து இருக்கும், 24 hours. அங்கே நீங்கள் போனீங்கன்னா பகலை விட ஆட்கள் கூட இருப்பாங்களா கம்மியாக இருப்பாங்களா? கொஞ்சம் இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், பகலில் ஆள் நெருக்கம் ஓவராக இருக்கும், நைட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அப்படி தானே? கடைகள்லாம் பெரும்பாலும் போட்டிருக்கும், 1-2 திறந்துருக்கும். ஆனால் ஃபாரினில், நான் சொல்கிற இடங்களில், அந்த கிறிஸ்தவ தேசங்களில் வாலிப பிள்ளைகள், அதுவும் குறிப்பிட்டு ஆண்கள் இல்லை பெண்கள், இரவு நேரங்களில் மணி பார்த்தா 2:20 1:30 இந்த நேரங்களில் கல்யாணம் முடிக்காத வாலிப பிள்ளைகள் ட்ரிங்க்ஸ் பண்ணி ட்ரக்ஸ்னா என்னங்க? போதை வஸ்துக்கள், அந்த கோகைன் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அது என்னென்ன இருக்குது? கோகைன் அப்படின்னா ரொம்ப பயங்கர, அப்படி லேசா அப்படின்னு முணந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அடுத்து இன்ஜெக்ஷன், எது? போதை ஊசி, இன்னும் என்னென்னமோ இருக்குது. நமக்கு திகையில், நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ரொம்ப போனால் ரோசா பாக்கு தெரியும், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே நமக்கு என்ன தெரியும்? அவங்க அவ்வளவு கடினமான அந்த மோசமான ஒரு சின்ன பவுட்ரு, இந்த இவ்வளோதண்டி பவுட்ரு கொடுப்பான். அது ஒரு 1 கிராம் 1/2 கிராம் இருக்கும். அதை ஒரு பேப்பரில் போட்டு, அந்த கண்ணாடி இந்த பேப்பர் இருக்கும், சில்வர் பேப்பர், அதில் போட்டு அடியில் லேசாக ஹீட் பண்ணால் அது லேசாக புகையும். அதை சுவாசிச்சுட்டா பிளாட்டு, அபின். இப்படிப்பட்ட மகா மோசமான ரொம்ப பவர்ஃபுல்லான போதை வஸ்துக்களை யாரு? பெண் பிள்ளைகள் பயன்படுத்திட்டு நடு ரோட்லையும் பிளாட்ஃபார்ம்லையும் நிலை தடுமாறி கண் இருட்டி குனிஞ்சு ஒருத்தன் எப்படி தூங்குறாங்க தெரியுமா? நான் பார்த்ததை சொல்றேன், உங்களுக்கு வேணா காட்டுறேன். இப்படி காலை நீட்டி உட்காந்து உங்களால் தலையை கீழே போட முடியுமா? 2 காலை இப்படி நீட்டி உட்காந்துக்கங்க,
தலையை இப்படி குனிஞ்சாலும் இவ்வளோ தானே குனிய முடியும். எனக்கெல்லாம் வகுறு தட்டுது, இவ்வளோக்கு மேலே குனிய முடியல. அதுக்கு எல்லாம் ஒல்லியாக இருக்குங்க. அப்படியே இப்படியே கிடக்குங்க, அப்படியே கிடக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் உங்களுக்கு புரியும். ஃபாரினில் எப்படி நம்மளை மாதிரி சேலை கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டுக்கெலாம் இருக்க மாட்டாங்க. சின்ன ட்ரெஸ்ஸுகளை போட்டு நடு ரோடுகள்லையும் ரொம்ப மோசமாக அப்படியே படுத்து கிடக்கு, அப்படி கிடக்கு. எந்நேரம் எழும்பும், எந்நேரம் போகும். என்ன அவ 2 பேர் சேர்ந்து அப்படி தூக்கிட்டு போனால் கூட யாருக்கும் தெரியாது. அவ்வளவு சீர்கேடுகள் வந்துருச்சு. பேருக்கு என்னங்க? கிறிஸ்தவ தேசம். அவளை தட்டி எழுப்பி உன் பேர் என்ன? சாராம்பா. இன்னொருத்தியை கேட்டா எலிசபெத்துன்னு சொல்லுவா. பாண்டியம்மான்னா சொல்லுவா? இல்லை. எல்லா கிறிஸ்தவ தேசங்கள் ஆண்களை ஒருத்தனை பார்க்க முடியல, பூரா லேடிஸ். நான் சில நேரங்களில் அந்த யூடியூப்பில் சில காரியங்கள் வரும்போது பார்த்துட்டு, இதை ஏதாண்டு வரை பார்க்க வைக்கிறீங்கன்னா இதுக்கெல்லாம் எனக்கு அப்போது சங்கடமாக இருந்தது. என்ன இப்படியா ஆண்கள் போகிறதுக்கு கூசுறாங்க, நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் பெண்கள் அவ்வளவு அவலட்சணமான உடைகளை உடுத்தி அவ்வளவு மோசமான ட்ரிங்க்ஸுகளையும் யூஸ் பண்ணிட்டு வீதிகளிலும் அதுலேயும் சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. மனசுக்கு தகஞ்ச போய் கிளப்பில் போய் ஆடுறது, எவனோடையோ பிடிச்சிக்கிட்டு ஆடுறது, எவனோடையோ போகிறது வர்றது. கடைசியில் என்னாச்சு? வெறுத்து பிசாசு போய் தற்கொலை கொண்டு. அல்லேலூயா. நான் இங்கே சொல்லலை, நம்ம தமிழ்நாட்டிலையும் சொல்லலை, இந்தியாவிலையும் சொல்லலை. பெரிய பெரிய மாநகரங்களில் அப்படி இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியல. ஆனால் ஃபாரினில் அப்படி இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்தவ தேசம். அதை இங்கே கொண்டு வர்றதுக்கு தான் பிசாசு இவ்வளவு பிரச்சனை. என்ன செய்கிறான்? அல்லேலூயா. அவன் பேசுகிறத அப்படியே கேட்டுட்டு இங்கே இருக்கிற பிள்ளை என்ன பேசுதுன்னா சந்தோஷமாக இருக்கணும், மனசுக்கு பிடிச்சதை செய்யணும். பிள்ளைகளுக்கு இன்றைக்கி தாய் தகப்பன்மார்கள் எப்படி தெரியுமா? பிள்ளை என்ன செய்தோ அதை செய்ய விட்டுட்டு பின்னாடி நிற்கிறது. செய். சின்ன பிள்ளையில நான் சொல்றேன், வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உன் மகனை சிட்சை செய். உன் மகனை, உன் பிள்ளையை சிட்சை செய். சிட்சி. அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். அவனை கொஞ்சு. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? அவனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய். அதை அப்படி மாற்றி சொல்லுங்க. அவனை கொஞ்சு, அவன் உனக்கு துரோகம் செய். சொல்லுங்க அதுக்கு. அவன் உனக்கு துன்பமா உன்னை துக்கப்படுத்துவான்னு சொல்லப்படும். வசனத்தை இப்படி பார்க்க பழகுங்க. உன் பிள்ளைய சிட்சித்து கண்டித்து உணர்த்தி அடிச்சு வள, அவன் உனக்கு ஆறுதலா இருப்பான். எடுத்தாச்சா? வாசி. நீதிமொழிகள் 22:15 வாசி. 22:15. பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். பிள்ளையின் நெஞ்சில எது ஒட்டி இருக்குமா? மதியினம். நல்ல சத்தமா சொல்லுங்க. பிள்ளையின் நெஞ்சில என்ன ஒட்டி இருக்கும்? மதியினம். மதியினம்னா என்னது? மதிகட்ட தனம் ஒட்டி இருக்குமா? ஒரு பிள்ளை அப்படின்னா அது வளர்ற பிள்ளையோ வளர்ந்த பிள்ளையோ, அந்த பிள்ளையின் நெஞ்சில மதியினம், முட்டாத்தனம், அசிங்கம் ஒட்டி இருக்கும். அதை எப்படி அகற்றணுமா? தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு அப்படின்னா அடிக்கிற அடியில அது அவனை என்ன செய்யும்? சொல்லுங்க. 20:30 வாசிங்க. 20:30. காயத்தின் தழும்புகளும், காயத்தினால் உண்டாகிற தழும்புகளும், உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும், உள்ளத்துல உரைக்கிற அடியும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன? பிள்ளைய என்னமும் சொல்லாத, என்னமும் சொல்லாத இப்படி வளர்க்குறாங்களா? பிள்ளைன்னு பேருக்கு இருந்தா போதும், பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருந்தா போதும். ரொம்ப ஜாக்கிரதை. அந்த வசனத்தை நம்ம முதல்ல வாசிச்சோம்ல, 29. உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும்
உண்டாக்குவான். அல்லேலூயா. ஹalleluya. 15 வாசிச்சு பாருங்க. அதுலயே 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். நல்லா எல்லாரும் வாசிங்க. பிரம்பும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பிரம்பும். பிரம்புனா எது? கம்பு. போலீஸ்காரன் வச்சிருப்பானே பிரம்பு, லத்தி. நம்ம தமிழ்ல சொன்னாதான் புரியும். லத்தி. கடிந்து கொள்ளுதலும். கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். சரி, அதை அப்படி மாற்றி வாசிங்க. பிரம்புக்கு அன்புன்னு வாசிங்க. சரிங்களா? அன்பும் அரவணைத்தலும் புத்தியினத்தை கொடுக்கும், ஞானத்தை கெடுக்கும், புத்தியினமாய் நடக்க வைக்கும். அல்லேலூயா. ஹalleluya. வாசிங்க மறுபடியும் முதல்ல இருந்து. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஏன் வெட்கம் வருது? ஏன்? அதுக்கப்புறம் நேற்று காலையில் தற்சமயமாக செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாடகர், உங்களுக்கு தெரியும், நம்ம சினிமாவில் ஃபேமஸான பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியனோட சேர்ந்து பாடின மனோ, தெரியும். மனோ எல்லாருக்குமே தெரியும். மனோ இப்போ நிறைய பாட்டு பாடியிருக்கார். அந்த மனோ அழுதுகிட்டு பேட்டி இப்படி மைக்கை வச்சு கூன்னு அழுகிறார். நான் செய்தியில் சொல்கிறேன், உலக நியூஸில். என்ன அப்படின்னா, அவருக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள்னா பொம்பளை பிள்ளைகள்லாம் ஆம்பளை பையன். நல்ல பெரிய ஆட்கள். கல்யாணம் முடிச்சிட்டாங்களா முடிக்கலையான்னு தெரியல. முடிக்கிற வயசு நல்ல இளந்தாரிகளாக இருக்கிறாங்க. நான் செய்தியில் பார்த்ததை தைரியமாக சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அழுகிறாரு. என்ன அப்படின்னா, பெத்தவன் பேரை நாசப்படுத்திட்டாங்க இந்த தருதலை பிள்ளைங்க. அவர் சொல்கிறாரு, தகப்பன் பேர் அந்த தருதலை மகங்க கெடுத்துட்டாங்க. நான் இவ்வளோ நாளும் காத்து வச்சதை இப்படி பண்ணிட்டாங்களே. ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி அதை அந்த இடத்துல கேவலப்படுத்தி போலீஸில் பிடிபட்டு மனோ மகங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. லைலுவ சொல்லுங்களேன். உலகத்தை அதனை அவரை ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் தான். அவர் சொல்கிறார், என் பிள்ளைங்க என் பேரை கெடுத்துட்டாங்கன்னு அப்படி அழுகிறார். ஏங்க? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. என்னன்னாலும் செஞ்சுக்க, சந்தோஷமா நீ இரு. பிள்ளைக்கு பணத்தை கொடுத்து, இந்தா போய் படத்துக்கு போயிட்டு வா. எத்தனை பெற்றோர்களை பார்த்துருக்கோம் தெரியுமா உலகத்தில்? நான் நம்மளை சொல்லலை. பிள்ளைக்கு பணத்தை கொடுத்து படத்துக்கு போயிட்டு வா, இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா என்ன செய்ய, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடு, உருப்படியோட சேரவா. நீங்க என்னங்க உலகத்தார சொல்லிங்க, நாங்களே படத்துக்கு தான் போறோம். அல்லேலூயா அப்படின்னு சொல்றது மாதிரி சிலர் முடிக்கிறீங்க. அப்படியா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல போறேன். ரொம்ப கவனமாக கேளுங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு ஒரு வெறி பிடிச்ச ஒரு மனுஷன், கர்த்தருடைய காரியத்தில் அவ்வளோ தீவிரமாக இருந்தவர். அவர் ஒரு கல்யாணம் கட்டினார். அவரும் ஒரு மனுஷி, ஒரு விசுவாசி தான். அந்த மனுஷிக்கு ஒரு ஆசை என்ன, நான் உலகத்தை என்ஜாய் பண்ணணும், 4 பேரை போல என்ன செய்யணும். இவருக்கும் ஒட்டுமா? வேற வழி இல்லை. கர்த்தர் இணைச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் கல்யாணம் முடிஞ்சு வச்சு. கவனிங்க. இவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கணும், ஆண்டவருக்காக அப்படியே தீவிரமானவர். அவங்க கொஞ்சம் அப்படியே உலகத்தில் போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவர் ஆண்டவருக்காக வெகு தீவிரமாக ஊழியம் செஞ்சு அப்படியே சபையில் பயங்கரமாக முன்னணியில் நிற்கிறவர். உடனே என்ன என்ன தெரியுமா? இந்த பெண்ணு இவர் போடுற போக்க பார்த்தா நம்மளை விட்டுப்பட்டு என்ன செஞ்சிருவார்? ஊழியம் சன்னியாசியாக போயிடுவார் போல. நம்மளை கவனிக்க, ஆனால் குறை வைக்கலை. மனைவிக்கு என்ன செய்யலை? குறை வைக்கலை. ஒரு சினிமா கூட்டு போனோம், ஒரு சர்க்கஸு கூட்டு போனோம், அல்லது ஒரு கேளிக்கை. அங்கெல்லாம் அந்த நாடுகளில் அந்த பாருகள்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது. பார்னா டான்ஸ் கிளப்பு. அதில் சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்க போய் அப்படியே இந்த தண்ணியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போதையில் ஆடிட்டு வருவாங்க. அது அவங்க ஊரில் ஒரு என்னது
பழக்கம். நம்ம ஊரில் மக்கள் சினிமா தேட்டருக்கு போய் 1000ல் ஒருவனை பார்த்து சந்தோஷப்பட்டு வர்றாங்கல்ல, அது மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஊருக்கு என்ன செஞ்சிருக்கா, வாங்க சினிமாவுக்கு போவோம் அப்படின்ட்டு. சினிமாவுக்கு போய் போகலாமா, நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? சொல்லுவாரா இல்லையா? சொல்லியிருக்காரு. வரத்தையும் செய்யணும் அப்படின்னு. சரியா? சரின்னு சொல்லி போயாச்சு. மனைவியினுடைய தொல்லை தாங்காமல் என்ன செஞ்சாச்சு, போயிட்டார். இவர் பரிசுத்தவான் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் போயிட்டார். படம் முடிஞ்சது. உட்காந்து இவர் முழுசையும் பார்த்துருக்கார், படத்தை பார்த்துருக்கார். கவனிக்கிறீங்களா? கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்ச உடனே வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே, நீ நேராக வீட்டுக்கு போமா, நீ நேராக வீட்டுக்கு பத்திரமா போயிரு, நான் அந்த பக்கத்தில் ஒரு விபச்சார விடுதி இருக்குது, அதில் போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கும்? ஏங்க நிதானத்தில் தான் இருக்கீங்களா அப்படின்னு மனைவி கேட்டாங்க. ஆமாம், நிதானத்தில் தான் இருக்கிறேன், நிதானத்தில் தான் இருக்கேன். நீ இப்போ எதுக்கு கூப்பிட்டு வந்த? எதுக்கு கூப்பிட்டு வந்த? படம் பார்க்க. படத்தில் என்ன காமிச்சாங்களோ அதை அப்படியே பின்பற்றணும்ல. அங்கே அந்த கதாநாயகன் என்ன செஞ்சார்? அப்பப்போது மனைவிக்கு தெரியாமல் எங்கே போனார்? புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தார். இப்போ நீ எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட, நீ போ, சேஃபாக வீட்டுக்கு போயிரு, நான் போயிட்டு காலையில் வந்துடுறேன் அப்படின்னாரு. எப்படி இருக்கும்? போவாளா? விட்டுட்டு போவாளான்னு கேட்குறேன். இல்லைங்க, போகக்கூடாது. நீ இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? நீ சொன்னதுக்கு நான் நம்பி வந்துட்டேன், இப்போ நான் போயிட்டு வர்றேன், நான் காலையில் இப்போ சேஃபாக வந்துடுவேன், உனக்கு கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கையை பிடிச்சிக்கிட்டு அழுது, வாங்க உடனடியா அப்படின்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போகலை, நேராக போய் அவங்க சர்ச்சுக்கு போய் பாஸ்டர்கிட்ட போய் உடனடியாக அந்த ராத்திரி 2 மணிக்கு மனம் திரும்பி, எனக்கு இந்நேரமே ஞானஸ்தானம் கொடுங்க, இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நான் மனம் திரும்புகிறேன்னு அந்த பெண்ணு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுகள் தேவைதான் இருக்குது. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ எதை காமிச்சு வளர்க்குறியோ, நீ எதை பார்க்குறியோ அப்படித்தான் நீ மாறுவ. நான் சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா? அவர் ஓப்பனாக சொன்னார். அவர் செய்யணுங்கிறதுக்காக இல்லை, இவளை உணர்த்தணுங்கிறதுக்காக அந்த பரிசுத்தவான் செஞ்சார். அல்லேலூயா. அந்த ராவிலேயே பாஸ்டர் தட்டி எழுப்பி அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்து, இனிமே நான் இந்த உலகத்துக்காக நான் வாழ மாட்டேன், இவரோடு சேர்ந்து நானும் முழு நேரமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னா நீயும் கெட்டு உன்னோட இருக்கிறவங்களையும் கெடுத்து நாசப்படுத்துறதுக்காக பிசாசு இன்னைக்கு அநேகரை கர்த்தரை அறிகிற அறிவை விட்டுட்டு, கர்த்தருக்கு பிரியமானதை நடக்க விட்டுட்டு, வசனம் என்ன சொல்லுதோ அதை செய்கிறத விட்டுட்டு, உலகம் என்ன சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான், ஞானி என்ன சொல்கிறான், அறிவாளி என்ன சொல்கிறான், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதோ அவன் தான் உத்தமன், அதன்படி நடக்கிறவன் தான் உத்தமன். கர்த்தர் அவனை குறித்தான் பெருமையாய் பேசுவார். அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுது, நம்ம மறுபடியும் 28 வாசா 28 கர்த்தரை அறியும் அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருக்கிறபடினால், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க. தேவனை எப்படி அறிய முடியும்? தேவனை எப்படி அறிய முடியும்? தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் என்ன செய்ய நினைக்கிறார்? தேவன் எதை விரும்புகிறார்? எப்படி அறிய முடியும்? ப்ளீஸ் டெல் மீ. பதில் சொல்லுங்க. வசனத்தில் அவர் தன் சிந்தையை, தன் நினைவை, தன்னுடைய கற்பனையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கற்பனைனா என்னடா கற்பனையில் மிதக்கிறது மாதிரி தெரியுது சொல்றோமா?
அப்படி தானே சொல்கிறோம். ஒருத்தன் அப்படியே உட்காந்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே ரசித்து தானாக சிரிச்சுக்கிட்டான்னா என்ன நினைப்போம்? தலைவர் கற்பனையில் அப்படிங்கிற. அப்படின்னா இவனுடைய நினைவை நாம் கற்பனைன்னு சொல்கிறோம், மனிதனுடைய நினைவை. இது கர்த்தருடைய கற்பனை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கற்பனைன்னா என்ன? இந்த ஒரு மனுஷன் இப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிற நினைவு. அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைனா என்னது? அவர் உன்னையும் என்னையும் குறித்து நினைக்கிற நினைவு தான், அவருடைய நினைவு தான் அவருடைய கற்பனை. அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறத எழுதி கொடுத்துட்டார். எழுதி. அப்ப நான் இந்த வசனத்துக்கு அந்த வசனத்தை அப்படி வச்சிருந்தேன். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாசிச்ச அதே வசனத்தை ஓசியா 4:6 வாசிங்க. ஓசியா 4:6. ஜனங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். எதை? தேவனுடைய வேதத்தை. அறிவை வெறுத்தாய்ன்னு இருக்கும், பின்னாடி வேதத்தை மறந்தாய்ன்னு இருக்கும். அல்லேலூயா. ஐயா, வேத வசனத்தை சொல்ற, வேத வசனம் என்ன சொல்லுதுங்கிறத அறிய முடியாம அல்லது அறிய பிடிக்காம, கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நேசித்து அதுக்கு கீழ்ப்படிய முடியாம அதை வெறுத்துட்டு அது கிடக்கு. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன் பிள்ளைகளை சத்தமாக வாசிங்க மறந்து விடுவேன். பிள்ளைய கர்த்தர் மறந்துட்டாரு அப்படின்னா தருதலையாத்தான் போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க இருந்து வரும்னா, வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறதை நமக்கு போதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை நீங்க வாசிக்கல, வசனத்தை வாசிச்சு அதை நேசிச்சு அதுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை மாற்றலைனாலே நீ பற்றி கொண்டிருக்க விருப்பம். அந்த வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிங்க. கடைசியில் 28 கடைசி வாசிங்க. தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இன்னொரு முக்கியமான வசனத்தை நான் வாசிச்சு உங்களுக்கு சொல்றேன். இதனுடைய தொடர்புள்ள வசனம் வாசிங்களேன். 125 125:5 சங்கீதம் 125:5. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறார்கள். எல்லாம் பாருங்களேன், இந்த வசனத்தை பாருங்களேன். அங்க கேடான சிந்தைக்கு யாரை ஒப்பு கொடுத்தாரு? 1:28 தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களை கேடான சிந்தைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை. அப்படின்னா கோணலான வழினா எது? நேர்வழி கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் நேர்வழியில ராஜபாதையில நடக்கிறான். கோணலான வழினா தனக்கு தெரிகிற மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதை கோணலான வழி. அந்த கோணலான வழிக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். யாரோட போக பண்ணுவாரா? அக்கிரமக்காரர். கொஞ்சம் சொல்லுங்க. அக்கிரமக்காரரோட சொல்லுங்க. அக்கிரமக்காரரோட ஒவ்வொருவரும் பேசணும். அக்கிரமக்காரரோட ஏன் போறாங்க? தங்கள் கோணலான வழிக்கு சாய்கிறாங்க. கர்த்தருடைய வழிகளை அறிய மனதில்லை. ஆண்டவருக்கு பயந்து நடக்க மனசில்ல. கர்த்தர் சொல்றத கேட்க மனசில்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க மனசில்ல. ஆனா தனக்கு தான் புத்திக்கு தன்னுடைய அறிவுக்கு எட்ன நல்லதுன்னு தெரிகிறத செய்கிறவன அக்கிரமக்காரரோட கர்த்தரே போக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஆமென். ஒத்துக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இருக்கிற அறிவு வசனத்தின்படி குறைவுள்ளது.
ஆனால் வேத வசனம் நிறைவானது. 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒத்த சுத்த பொன்னை போல புடமிடப்பட்ட என்னது சொற்கள். 19ஆம் அதிகாரத்தை நீங்க போய் கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. அந்த வசனத்தின்படி ஒருத்தன் வாழ்றான்னா அவன் புடமிடப்பட்ட பொன்னை போல மாறுவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரரோட, அப்படிப்பட்டவர்களை தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேல்னா யாருங்க? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனங்கள். தேவனுக்கு பயந்த ஜனங்களுக்கு சமாதானம் எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இந்த வசனத்தை வாசி பாருங்க. அதே 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று. இப்படி தேவனுடைய அறிவை பற்றி கொண்டிருக்காமல் வசனம் என்ன சொல்லப்பட்டு, கேடான சிந்தையிலே நடக்கிறவர்கள் என்னென்ன செய்வாங்கன்னு 29, 30, 31 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று. கேடான சிந்தையிலே வாழ்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். நீதியான தீர்ப்பை அவர்கள் தெரிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கோணல் புத்தி, கோணலான பாதைன்னா என்னது? கோண புத்தி உள்ளவங்க அப்படிப்பட்டவங்களோட தான் போய் சேருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கோண புத்தி நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொன்னா அதை கோண புத்தி. நேர் புத்தி, நல்ல புத்தியில் இருக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடப்பான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான் நன்றாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறன்னா என்ன? கர்த்தரை அறிகிற அறிவு எதிலிருந்து வருது? அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். ஆமென். அதன்படி நீங்க வாசிக்கும் போது யாருக்கோன்னு வாசிக்காதீங்க. எனக்கு தான் கர்த்தர் சொல்றார், என்னையத்தையும் கர்த்தர் காட்டுற. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கண்ணாடியில் பார்க்கும்போது அடுத்தவன் முகம் தெரியாது, யார் முகம் தெரியும்? இப்படி கண்ணாடியை பார்த்தனா அக்கா முகமா தெரியும், இப்படி பார்த்தா ஐயா முகமா தெரியும். இது கண்ணாடி. இந்த கண்ணாடியில் இப்படி பார்த்தா யார் தெரியும்? எவன் பார்க்குறானோ வேத வசனமாகிய கண்ணாடியில் உங்க முகம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பார்த்தா தானே தெரியும். நாங்கள் தான் மூடி வச்சிட்டோம்ல, பரனில் தூக்கி வச்சதை நான் அடுத்த வாரம் தானே எடுப்பேன். பையில் கொண்டு வந்து அப்படியே ஆணியில் தொங்க விட்டுறது. என்னென்ன பத்திரமா வச்சுருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். பையை கொண்டு வந்து அந்த மஞ்சள் பையை முடிச்சு போட்டு உள்ளே ஏதாவது போயிடாம தூசி பற்றாமல் அப்படி மேலே பரன்லேயோ அல்லது ஒரு ஆணிலேயோ தொங்க விடுற பைபிளை மறு வாரம் தான் எடுக்கிறது. எப்படி உனக்கு ஞானம் வரும்? எப்படி உனக்கு தேவ கிருபை வரும்? ஆமென். அந்த 21 வாசி பாருங்க, வாசிருங்க, சீக்கிரம் முடிச்சிருமா? அவர்கள் தேவனை அறிந்தும், வாசிங்க நல்லா எல்லாரும் பாருங்க. 21 அவர்கள் தேவனை அறிந்தும், தேவனை பற்றி அவர்களுக்கு நன்றாய் தெரியும், அறிந்திருக்கிறார்கள். அவரை ஆனா தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். அறிந்த தேவனை ஏன் மகிமைப்படுத்தல? அதுதான் விஷயம். இருள் அடைஞ்சு போச்சு. ஒரே டார்க் பிரதர், ஜெபம் பண்ணவே முடியல. ஆண்டவர் சமூகத்துக்கு போனாலே கொட்டாயா வாய் கிளிகிறது மாதிரி அப்போ போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உருண்டையை லேசாக அப்படி தூக்கி போட்டலாம். கொட்டாய் வர்றதை பார்த்தா எப்படி? தேவ சமூகத்துக்கு போனா, அதே இது டிவிக்கு முன்னாடி போனா நாக்க தொங்க போட்டுக்கிட்டேன் பார்க்க தெரியுது. டங்கடக்கா 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 ஆடம்பு பார்க்க தெரியுது. அதே இதை திறந்து எப்பாடி உள்ள மலைப்பாம்பே உள்ள பேர் போல வருதா? வரும். வேத வசனத்தை பார்த்தோன்னே கண்ணு இருட்டுது. சில பேருக்கு நல்ல தூக்கம் இருந்திருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். தூக்கம் வரலைன்னா எடுத்து தலைக்கு வச்சு
என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் பெரிய பைபிள் வச்சுருப்பாங்க, பெருசு, இது சின்னது. அதை வச்சு அப்படி தூங்குனா என்னன்னாக்கும் பிசாசு அண்டாதான். உன் தலை மேலேயே ஏறி இருக்கிறது அதுதான். அதனால தான் நீ இதை தலைக்கு வச்சு படுக்கிற. ஆமேன்னு சொல்லுங்க. இதை தலைக்கு வச்சு படுக்கிறதுக்காக கொடுக்கல, இருதயத்தில் பதிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. சில பேர் இதை போய் சக்கு சக்குன்னு முத்தம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த புஸ்தகத்தை முத்தம் விட்டு என்ன செய்ய, உள்ள வசனத்தை நேசி, உள்ள வார்த்தையினுடைய ஜீவனை எடுத்துக்கோ, அதை தியானிச்சு உள்ள இருக்கிற கருப்பொருளை கண்டுபிடி. ஆண்டவரே நீர் என்னோடு பேசும்னு சொல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் பாதத்தை முத்தமிடு. ஆமேன்னு சொல்லுங்களேன். புஸ்தகத்தை முத்தமிட்டு என்ன செய்ய, வசனத்தை வாசிங்க, அதை நேசிங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்ல தூக்க மாத்திரன்னு சில பேருக்கு தூக்கமே வராது, என்ன செஞ்சாலும் தூக்கம் வராது. உடனே அவங்களுக்கு திடீரென்று ஒரு ஞானோதய முறை உண்டாகும். என்ன தெரியுமா, ஆகா மறந்துட்டேன்டா, பரனில் இருக்கிறத எடுறா அப்படின்னு எடுத்து இப்படி வாசிக்க ஆரம்பிச்சு 3வது வசனம் வாசிக்க முன்னாடி அப்படியே ஒரு 30வது கொட்டாய் வந்து அப்படியே விழுந்துக்கிறத காலையில் தான் எந்திப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவு நேரம் 11:30 வரைக்கும், 9, 8:45 படுத்து 11:30 வரைக்கும் உருண்டுக்கிட்டே கிடப்பாக, தூக்கம் வராது. ஆண்டவர் எதுக்கு தூக்கம் வராமல் இருந்தா, ஒழுங்கா எஞ்சி சோமன்றா அப்படின்னு சொல்றாரு. அது புரியாது. 9 மணிக்கு உட்காந்து ஒரு 11:30 வரைக்கும் சோமண்ண எத்தனை மணி நேரம் ஆச்சு? கணக்கும் தெரியாது. 2.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு நாளில் தசம பாகம் எவ்வளவு நேரம்? 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுக்கு கொடுக்குறோமா? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நாங்கள் ஒழுங்காக தசமபாகமே தர்றதுக்கு கிடையாது பாஸ்டர். நல்லா இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா வருவேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்ல, விதைக்காம நீ அறுக்க முடியாது. கர்த்தருக்கு நீ கொடுக்காம உன்னோட கர்த்தருக்கு சான்ஸே கிடையாது. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி. ஆமேன்னு சொல்லுங்களேன். அது மாதிரி கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற நேரத்தை தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம். அது 5ஆக பிரிச்சுக்கோங்க, 6ஆக பிரிச்சுக்கோங்க, 7ஆக பிரிச்சுக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணவே எங்களுக்கு பெரும் போராட்டமாக இருக்குது பாஸ்டர். அந்த அளவுக்கு இருள் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு குடும்பியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? யாரை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? தாவீதியா? பிசாசியா? சொல்கிறாங்க பிசாச. நான் பிசாசை சொல்ல, இந்த பிசாசை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிசாசு பிடிச்சி கொடுமையை பிடிச்சி எதுக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கான்னா 1/2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியாம. அல்லேலூயா. உட்காந்து ஜெபம் பண்ண முடியுதா? அந்நிய பாஷை பெற்றிருக்க கர்த்தர் எதுக்கு அந்நிய பாஷை கொடுத்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு நல்ல அந்நிய பாஷை பேச கிருபை கொடுத்துருக்காருங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை பேர் இருக்குங்க. எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு சொல்லுங்க? அவரோட உறவாட, அவரோட பேச, மணிக்கணக்காக பேசுங்க. அந்நிய பாஷை பெற்றவங்க இப்போ உள்ள புதைச்சி வைக்கப்படாது. இனி வரும்போது அந்நிய பாஷை பெற்றவங்க அப்படியே அந்நிய பாஷையில் மட்டும்தான் சோத்திரம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. டெய்லி நான் ஒரு 3 மணி நேரமாக அந்நிய பாஷை பேசணும்னு தீர்மானிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் அந்த எட்ட முடியலை. 1, 1.5 அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் எழும்பி காலையில் எழுந்துச்சு அப்படி நடந்துக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணால் வாயில் அந்நிய பாஷை தவிர வேறு எதுவுமே ஸ்தோத்திரம் கூட வராது, ஆமேன் கூட வராது, அப்பான்னு கூட வராது, எதுவுமே வராது. அப்படித்தான் அது பாட்டுக்கு மட திறந்த வெள்ளமாக வருது. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ கட்டுப்படுத்திக்கிட்டு தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நான் ஆராய் நடத்தணுமேங்கிறதுக்காக தமிழில் என்ன செய்கிறேன்? நடத்துகிறேன். பேச பழகுங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து மடையை திறந்து விட்டாச்சுன்னா அடுவாட்டுக்கு என்ன செய்யும்? தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜீவ தண்ணீர் நதிகள் ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நல்லா பேசுங்க, வெக்கப்படாதீங்க. எவரு வெக்கப்படுறவங்க ஆண்டவருக்கு லாய்க்கே கிடையாது. இந்த கைதட்ட சொன்னா நான் பார்க்குறேன் சில பேரை. எப்படி கைதட்டுறது? பாட்டு பாடும்போது ஒன்று என்ன படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி வந்து கை தட்டுறதுன்னா எப்படி தட்டுறது? அந்த காலத்தில் சொல்கிறேன், சச்சின் டெண்டுல்கர் ஒரு 6 அடிச்சிட்டான்னா கீழே உட்காந்துருவோம், எந்திரிச்சு ஒய்யான ஒரு விசில் அடிச்சுட்டு கை தட்டிட்டு உட்காந்துருவோம். எப்போ? நாங்கள் பார்க்குற காலத்தில் சின்ன பிள்ளைல ரட்சிக்கப்பட முன்னாடி. அப்போ தான் 19 வயசில் அவர் வந்து அடி புலந்து கட்டிடுவார். முதல்ல இறங்கினதுலேயே என்னது? சதம். அது மாதிரி ஆண்டவர் நாம் அது வந்து அறியாமை உள்ள காலம். ஆமேன்னு சொல்லுங்கள்.
நாமனே வரமாட்டேங்குது. தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகள் அல்லது என்னது, எதுக்காக நான் கைதட்ட சொல்றேன்? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா நல்லா துதிச்சு கையை தட்டி சந்தோஷமா, ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவர் என் மேல இறங்குறாரு, நல்லா கையை தட்ட வேண்டியதானே. கை செவந்து பெரிய ஒவ்வொரு வாரமும் கை செவந்து இது தொண்டை கட்டி தான் நாங்கள்லாம் வருவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ கர்த்தரை முக்கியப்படுத்தினா அவர் உன்னை முக்கியப்படுத்துவார். நீ வெட்கப்பட்டனா அவரும் உன்னை குறித்து வெட்கப்படுவார். வசனம் அப்படி இருக்குங்க. என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் மனிதருக்கு முன்பதாக வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நானும் என் பிதாவுக்கு முன்பதாக கூற வெட்கப்பட்டு சொல்லாமல் இருப்பேங்கிறார். சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் சொல்றது வசனம் இருக்குது. டைம் இல்லை. வெட்கப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் இருந்து என்ன செய்யக்கூடாது? ஆடிப்பாடு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்யணும்? இருக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் என்ன நினைச்சிட்டு போறாங்க, கவலையே படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற அறிவு, ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு அனுபவம். ஆண்டவரை உண்மை நான் தொடர்ந்து பற்றி கொள்ள, நம்ம ஏசாயா 26:3 வாய்ச்சோம். உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவனை நீ பூரண சமாதானத்தோடு கூட என்ன செய்வீர்? சொல்லுங்களேன். காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. உங்களுக்கு பூரணமான சமாதானம் வேணும்னா அவரை உறுதியா பற்றி கொள்ளுகிற மனம் உங்களுக்கு தேவை. உங்க மனசு வேற எதையோ பற்றி கொண்டிருந்தனா முதல்ல உதறுங்க. ஆமென். ஐயா நான் உதறிட்டேன், அதுதான் என்னைய பிடிச்சிருக்குன்னா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருடையதான வார்த்தை அந்த ஒரு வசனத்தை வாட்சி முடிப்போமா? வந்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்யறேன்? நான் எடுக்கவே இல்லை, ஆனால் வருது. எபிரேயர் 4 அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும். இந்த கர்த்தருடைய வசனத்தை வாசிச்சு 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 அதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்க இருதயத்தின் நினைவுகள் அது வகையறுக்கும். ஆமென். தப்பு இது சரி இதுன்னு சொல்லிக் கொடுக்கும். அங்க சொல்லப்பட்ட ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தி சரி எது தப்பு எது நீ செய்யறது எதுல அம்பிட்டு இருக்கிய அவ்வளவு அறுத்து தெரிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி அவர்களை சகல இக்கட்டுகளுக்கும் விலக்கி சகல அடிமைத்தனத்தின் முகத்துக்கும் அவர் முறித்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையான வார்த்தையானது ஒவ்வொன்றை பிரிச்சிரும். அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கியா? அப்படி தூக்கம் வருதா? ஹல்லேலூயா. வசனத்தை வாசி, உட்கார்ந்து அதை யோசி. தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த வசனத்துக்கு எனக்கு ஒரு விளக்கம் தாங்க, என்னோடு பேசுகிறதுக்கு நான் கீழ்ப்படிய முடியலன்னு சொல்லு, அது பிரிச்சிரும். அல்லேலூயா. சாத்தா அதனாலதான் வசனத்தை வாசிக்கவே விட மாட்டேங்கிறான். அதனாலதான் பைபிளை தொட விட மாட்டேங்கிறான். தனித்து போய் ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். என்னத்தையாவது ஒன்று சிந்திக்க வைக்கிறான், என்னத்தையாவது ஒன்று பார்க்க வைக்கிறான், என்னத்தையாவது ஒன்று பேச வைக்கிறான். தேவையில்லாம SMS அனுப்புறான். அல்லேலூயா. சிக்கல்ல மாட்டிக்கிறாத. சிக்குண்டு பிசாசு உன்னை கவுத்துறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா தேவனுடைய ஆவியானுடைய வசனம் வல்லமை உன்னை விடுவித்து கர்த்தருக்கு பிரியமாய் உன்னை நடத்த நிற்க உதவி செய்யும். ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற உம்மை பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனது எனக்குள்ள வேணும். ஆண்டவரே ஏன் இவ்வளவு கேடான சிந்தை, ஏன் இவ்வளவு மோசமான நிலைமை, ஏன் என் துர்ப்புத்தி ஆண்டவரே, அசுத்தத்தின் மேல அசுத்தம், ஓ வறட்சியின் மேல வறட்சி ஆண்டவரே, தரித்திரத்தின் மேல தரித்திரம் ஆண்டவரே, நம்முடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நான் மனசு இல்லாம இருக்கிறேன் பாருங்க. உங்களை பற்றி கொள்ளுகிறதுக்கு என்னிடத்துல மனம் இல்லாமல் இருக்கிற அந்த பாவத்தை இந்த நேரத்தில் எல்லாம் இளம் நின்று ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை நீங்க தரணும்.
ஒரு கதறல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வாசிக்க கூடாதபடி, உம்முடைய வசனத்தை நேசிக்க கூடாதபடிக்கு, உம்முடைய சத்திய வார்த்தையை நான் புசிக்க கூடாதபடி, அது என்ன விடுதலை ஆக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா அந்தகார ஆவிகளுடைய ஆதிக்கங்கள், எல்லா இருளின் ஆதிக்கங்கள், எல்லா என் மேல இருக்கிற டார்க்னஸ்கள் எல்லாம் விலகட்டும். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஆவியானவர் உங்களை விடுவிக்க போதுமானவரா வருகிறார். ஆவியானவர் உங்களை விடுவிக்கிறதுக்கு ஆசையோடு வருகிறார். தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் அந்த கட்டுகளை முடிச்சு உன்னை விடுதலையாக்கி அவரை பற்றி கொண்டிருக்க, அவரையே ஒட்டி கொண்டிருக்க, அவரையே சுற்றி 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 வர ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் உடையவளாய் பூரண சமாதானத்தோடு விடுதலையோட விடுதலையோட நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்து மகளே. கர்த்தருடைய மகிமையான வார்த்தை உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. ஆவியானவரும் அதோடு வருகிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறதை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. என் அறிவு குறைவுள்ளது, கர்த்தருடைய வசனம் நிறைவுள்ளது. அந்த வசனத்தை நேசி, அந்த வசனத்தை யோசி. உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் கீழ்ப்படி. உலகத்திலே வெளிச்சமாய் வாருமை, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. இந்த பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே. எந்த உள்ளம் தேவனுடையதான வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறதோ அந்த இடத்துல தேவ ஆவியானவர் அசைவாடுவார். சொல்லுங்க, வர வேண்டும். என் மேல உங்க வல்லமையால வந்து நிரப்பி வர வேண்டும். ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு புது அத்தியாயத்தை துவங்க விரும்புகிறார். ஒரு புது வாழ்க்கை கர்த்தருக்காக பற்றி வைராக்கியமா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட ஆமென் ஆமென் ஓடுவதற்கு பலனை தர பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. புது வாழ்க்கை, வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே. கேளுங்க, பரலோக தீபம். கர்த்தருடைய வசனம் உன் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த தீபத்தை கையில் வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கடந்து போக கர்த்தர் உனக்கு கொடுத்த தீபம். அப்பா, நீங்க இல்லாம இந்த இருளான பூமியில
ஆண்டவரே எங்களால செழிப்பா தெளிவா வாழவே முடியாதப்பா. உம்முடைய வசனமாகிய வெளிச்சத்துல ஆண்டவரே நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த காரியத்திலும் உம்முடைய வசனத்தின்படி உம்முடையதான சத்திய வார்த்தையின்படியாக நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய நீதியின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டிய நாங்கள் மங்கி மறைந்து கொண்டிருக்கிற நிலைமை மாறட்டும். ஆண்டவரே நீங்க பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட மனிதனையும் நீ பிரகாசிக்க வல்லவர், பிரகாசிப்பிக்க வல்லவர். உம்மிடத்தில் வருகிறோம் சொல்லுங்க, உம்மிடத்தில் தருகிறோம், உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாயை திறந்து சத்தமா ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறோம், தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பித்து ஆண்டவரே உமக்காக நிலை நிறுத்துங்க. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய். உண்மையே பற்றி கொண்டிருக்க உதவி செய். பாவம் எங்களை பற்றி கொள்ளாதிருக்க எங்களை கிருபையாய் நடத்த காத்துக்கொள்ளும். சொல்லுங்க, பாவத்தை நீ பற்றி கொள்ள வேண்டாம், அது ஒன்ன பற்றிக்கிடும். ஏன் தெரியுமா? நீ அவரை பற்றி கொள்ளாததுனால பாவம் ஒன்ன பற்றிக்கிடுது. ஹல்லேலூயா. நீ பிடிச்சிருந்தா விட்டுறலாம், அது உன்னை பிடிச்சிருக்கு. இப்ப அது விடணும்னா நீ அவரை பற்றிக்கோ. ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி அப்பாவை ஆண்டவரே இன்று முதல் நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். என் கை கட்டப்பட்டிருக்கவில்லை, என் சிந்தை கட்டப்பட்டிருக்கவில்லை. ஓ, என்னை பற்றி இருக்கிற பாவங்கள் என்னை விட்டு தொலைய வேண்டுமானா ஓ நான் அவரையும் அவருடைய வார்த்தையையும் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ அவரை பற்றி கொண்டேனா உன்னை தொற்றி கொண்டிருக்கிற எல்லா தேவையில்லாத பிசாசின் கிரியைகள், அந்தகார ஆவிகள், அசுத்தங்கள், பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு கலந்து ஓடி போயிடும். ஏன்னா நீ பிடிச்சிருக்கிறது இயேசுவை, நீ பிடிச்சிருக்கிறது வார்த்தைய. அந்த வல்லமை உன்னை பிடிச்சிரும். உன்னை பிடிக்கிறதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் வசனம் சொல்லுது, உன்னை வேறு பிரிச்சு, உன்னை உலகத்திலிருந்து வேறு பிரிச்சவர் பாவத்திலிருந்து வேறு பிரிக்க போதுமானவர். ஆமென் சொல்லுங்க. நீ மாட்டிக்கிட்டியா, சிக்கிக்கிட்டியா, கவலைப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை பிடிச்சிருக்கு. நீ விடணும்னு நினைச்சாலும் முடியல, எனக்கு தெரியும். நீ அதை விட்டுறணும்னு நினைக்கிற, நீ அதை மேற்கொள்ளணும்னு நினைக்கிற, ஆனா முடியல. நீயா உன்னை உதற முடியாது. ஏன்னா உன்னை அது வகையா பிடிச்சிருக்கு. அது கண்ட்ரோல்ல நீ போயிட்ட. இப்ப ஒண்ணு செய், உன் கையை ஃப்ரீயா தானே இருக்கு, நீ என்னைய பற்றி கொள்கிற. ஆமென் சொல்லுங்க. அவரை பற்றி பிடிங்க, அவர் சமூகத்தை பற்றி பிடிங்க, அவர் பாதத்தை பற்றி பிடிங்க, அவருடைய வஸ்திரத்தை பற்றி பிடிங்க, அவருடைய வார்த்தையை. ஆண்டவரே நீரே அல்லாமல் எனக்கு வேறு வழியே இல்லை. பற்றி பிடி. உன்னை பற்றி இருக்கிறவைகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும், தானா விலகி ஓட ஆரம்பிக்கும். அந்த இருள் ஒளி வெளிச்சத்தை கண்டவுடனே விலகிட்டு நீ வெளிச்சத்தை நோக்கி போனா இருள் உன்னை விட்டு ஓடி போயிடும். ஹalleluya, ஹalleluya. ஏபனா சக்தானாஹதே காபலுக்கன ராத்ரம புதியந்தரவா. நீ புலம்பாத, நீ புலம்பிக்கிட்டு இருக்காத. அதுக்கு பதில் என்ன வந்து பற்றிக்கொண்டு ஆண்டவர் சொல்றார். நீ உன்னோடு ஒட்டி இருக்கிறதோடு போராடாத, என்கிட்ட வந்து சரணடைஞ்சிருன்னு ஆண்டவர் சொல்றார். கையை தட்டிங்க பார்க்கலாம். நீ சரணடைய வேண்டியடா அது இல்ல. நீ பாவத்தோடு சரணடையாத, நீ பாவத்திட்ட சரணடையாத, பிசாசிட்ட சரணடையாத, என்கிட்ட வந்து சரணட. நீ போராடி தோற்றதெல்லாம் உன்னோட இருந்து உன்கிட்ட இருந்து ஓடுறத பாப்ப. ஏன்னா நீ சரணடைந்த இடம். அல்லேலூயா, நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நமக்காக சிலுவையில எல்லாத்தையும் சுமந்தவர். ஆமென் சொல்லுங்க. நீ மேற்கொள்ள முடியலன்னு நினைக்கிறியா?
அவற்றப்போ அவருடைய வெளிச்சம் அதை மேற்கொண்டு விடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வர வேண்டும் அப்பா சொல்லுங்க. நீங்க தான் என் மேல வந்து ஒளியாய் வந்து, இருள் நிறைந்த வாழ்க்கையில ஒளியாய் வந்து, ஆண்டவரே வெளிச்சமா மாறி என்ன வெளிச்சமா மாற்றுறவரே உமக்கு நன்றி. அப்படி நீ செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க எதெல்லாம் கவ்வி கொண்டிருக்கிறதோ அதுல இருந்து நான் விடுவித்து அவர்கள் உண்மை கவ்வி கொண்டிருக்க அல்லது உண்மை பற்றி கொண்டிருக்க பற்றி கொள்ளுகிற மனசை தாங்கப்பா. பிசாசு மனசை பற்றிக்கிறான். ஆனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நம்ம மனசு அவரை பற்றணும். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு உங்களை பற்றி கொண்டது எதை தெரியுமா? உங்க மனசை. ஏன்னா அந்த மனசு தான் அவர் மேல பற்றுதலா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. உன் மனசு எதில் மேல பற்றி இருக்குங்கிறத நீ இன்னைக்கு அறிஞ்சு ஆண்டவர்கிட்ட சொல்லு. இன்னைக்குல இருந்து ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படி எங்களை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க பாவத்துக்கு அடிமையா இருந்து பாவத்தை செய்யறவங்களோட போய் சந்தோஷப்படாதபடி நாங்க பாவத்திலிருந்து விடுபட்டு அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர்களாக, அப்படிப்பட்டவர்களை நேர்வழிக்கு திருப்புகிறவர்களாக நீ வைக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்க ஸ்தோத்திரம்பா. நன்றி அப்பா. நாங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் போது அவங்களை கொண்டு வர முடியலப்பா. எங்களை நீங்க விடுவிக்கும் போது நாங்க அநேகரை விடுதலைக்குள்ள நடத்த போறோம். அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.